கடல் கணேஷ். இந்த வீடியோல அடுக்கடுக்கான காமெடி அட்டகாசமா அடிக்க எடுத்துட்டு வந்திருக்கிறேன். சோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க நியூஸ் சேனல்ல போட்டா கூட அந்த அளவுக்கு நியூஸ் பரவாது. ஆனா 10 ஆண்டிங் கிட்ட பரவுச்சு. நம்ம கேமரால தெரியுறோம்டா. எங்க அங்க 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 பாரு. ஓ, தொடர் வண்டி பெட்டிக்குள்ள இப்படி ஒரு காதல் ஓடிக்கிட்டு இருக்கிறதோ. நாளைக்கு போறாரு, 2 தொட முடியாத இடத்துல பிரிச்சு வச்சிடறேன். மோர் குழம்பு நல்லா இருக்குதுன்னு உள்ள பாராட்ட போனா குண்டாவுல எலி ஸ்விம்மிங் போட்டுன்னு இருக்குது. இன்னும் 2 வருஷத்துல ரிட்டையர் ஆக போறீங்க. அப்புறம் உங்களோட பிளான்லாம் என்ன? அப்படி திறந்து பார்த்துட்டு வாசனை எப்படி இருக்குதுன்னு மோந்து பார்த்தேன். அப்புறம் என்ன? டெம்பரரி ரெஸ்ட் ரூம் உருவாறதுக்கு தண்ணி பாட்டில பிச்சு கட்டையில சொறி வச்சுக்கிறாரு. எங்க இருந்து மூளை வருதுன்னே தெரியலங்க. எதிர்பாராததை எதிர்பார்க்கணும். அது மேடையில இருந்தாலும் சரிக்கா. நல்லவங்க இருக்கிற இடத்துல மழை பெய்யுமாமா. நான் பத்திரிக்கை வச்சு எல்லா நல்லவங்களையும் ஒண்ணு கூட்டிட்டேன். ஏன் ப்ரோ ஆல்ரெடி டெப்ரிமிஷன்ல இருக்கோம் ப்ரோ. டெப்ரிமிஷனா? எனக்கு தெரிஞ்சவங்க ராணுவத்தோட ரகசிய உளவாளின்னு நினைக்கிறேன். அதான் டெப்ரிமிஷன். அந்த மிஷன் பேர் தான் டெப்ரிமிஷன். கேள்வி கேட்டு டெப்ரிமிஷன்ல இருக்காதீங்கடா. ஏரியா பசங்கிட்ட ஸ்பீக்கர் கான்ட்ராக்ட கொடுக்க எத்தனை நாள் எங்களை வளைச்சு திட்டி இருப்பீங்க. இப்படி போனீங்கன்னா சீக்கிரம் டிஸ்சார்ஜ் ஆயிரோமா. எங்க இருந்துதான் வரீங்களோ. மாப்பிள்ளைக்கு மாமனாருக்கும் குசும பாத்தீங்களா? வாயில பவுடர் கொட்டினே சுத்துறாங்க. வண்டி ஓட்டும் போது கோவத்தை தூக்கி சைடுல வச்சுட்டு வரணும்னா அந்த கோவத்தை தூக்கி கீர்கவி மேல காமிச்சா அப்படி நான் கேஷுவலா ஓடி வர மாதிரி ஒரு சீனு அப்படியே நில்லுக்கா. என் முதுகெலும்பு பெண்டு எடுத்துக்கிச்சு. அங்க எஸ்மார்ட்ல ட்ராலியை காலான்னு தேனுங்கிறாங்க. இங்க புள்ள குட்டி வச்சு ஊர்வலம் போயினுக்கிறீங்க. அத டைமிங் தப்பா போயிட்டு நான் சாமான் கொள்ளும்போது போயிடக்கூடாது. அதனால தான் இந்த அளவுக்கு பாதிப்பு. நீங்க வேணா சீரியல் பார்க்கும்போது போகலாம். 3 ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கால் பேசிக்கிட்டு இருக்கான். 4வது ஒருத்தரோட என்ட்ரியை பார்த்த உடனே எல்லாரும் இங்க இருந்துகிட்டு ஃபாரினர்ஸ் மாதிரி ட்ரெஸ் போட அண்ணன் ஒருத்தர் அங்க இருந்து ஃபாரினர்ஸ் கூட்டு வந்து புடவை கட்டி சுத்த வர்றாரு. பாத்தீங்களா? பயப்படாதீங்க, அது வெறும் சவுண்ட் எஃபெக்ட் தான். ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்ல இன்னும் மாடுக்கெல்லாம் டிக்கெட் கொடுக்கறதில்லக்கா. இல்ல எனக்கு காம்ப்ரமைஸ் ஆகாது ப்ரோ. நீங்க என்ன பண்றீங்க? 2 பேரும் ஒண்ணா நிக்க வச்சு ஒரு வீடியோ போடுங்க. உனக்கு செலலாம் வச்சிருக்காங்கடி. எங்க வச்சிருக்காங்க தெரியாதா? இந்த பாரு நல்லா இருக்குல. சும்மா அப்படி தெய்வீக பெண்மணியா பூஜை கூடையை எடுத்துட்டு அப்படி இறங்கி சைடுல 4 போட்டு வச்சுட்டு பாடு பாடுறா. நீ வீடியோ எடு. ஏங்கா என்னது இது? நேச்சுரல் தேன்னு ஒத்துக்கிறேன். அதுக்கு நான் அவங்க சொந்தக்காரங்க புள்ள குட்டியெல்லாம் கூட்டு வந்துக்கிறீங்க. நான் பாருங்கக்கா, உங்க லாங்குவேஜ் எனக்கு தெரியாதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு சில விஷயம் எனக்கு புரியுது. வெறும் 25 பவுன் சொல்லாதீங்கக்கா. ஆளே இல்லாத கடையில யாருக்கு சார் டீ ஆத்துறீங்கன்ற மாதிரி. ஆளே இல்லை, எதுக்கு பாடி கார்ட்ஸ்? நர்ஸு தாங்க, இரும்பு இதயம் கொண்டவங்க தான். அதுக்குன்னு இப்படி காட்டு கத்தா கத்தனா? அது அரசு போக்குவரத்து வேகமா போறதால வேகத்தை குறைக்கிறதுக்கு தாத்தா என்ட்ரி ஆயிருக்கிறாரு. ஐயோ மாப்பிள்ள, இந்த வேலையெல்லாம் நீங்க பார்க்க கூடாது மாப்பிள்ள. இந்த வேலையை வேற யாரா கூட பாப்பாங்க. உங்க பொண்ணு பக்கத்துல வேற நிக்க முடியுமா? போங்க மாப்பிள்ள. மாப்பிள்ளைக்கு சந்தோஷத்தை கட்டுப்படுத்தவே முடியல. சீக்கிரம் ஃபங்க்ஷனை முடிக்கிறது உசிதமாக்கும். எல்லாரும் போன வருஷம் இந்த வருஷம் தான் வாழ்க்கையில சாதிச்சதை போட்டு காமிக்க. அண்ணனும் சாதிச்சாரு. இந்த வருஷம் அதெல்லாம் நாங்க போகாத எலக்ட்ரிஷியன் வேலையா? இப்ப பாரு என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. ஐயா அதே ஃபர்ஸ்ட் இதுன்றதால ட்ரையல்ஸ் இப்ப கரெக்டா வந்துரும். ரொம்ப நேரமா ஏதோ பெர்ஃபார்மன்ஸ் நாங்க அந்த கொடை வச்ச தாத்தா கிட்ட எவ்வளவு நேரமா கெஞ்சினுங்கிற காட்ட மாட்டேங்கிறாருங்க. கையில குழம்பு காரணியை வச்சு மைக்கேல் ஜாக்சன் மனசுல வச்சு ஒரு ஸ்டெப் ஒன்று போட்டாரு.
என்னது இது? ஆனா சீக்கிரம் தச்சு கொண்டு அம்மா உதைக்கும். வீட்டுல நிம்மதியா சாப்பிட முடியல தான் ஹோட்டல்ல வந்து உட்காந்து சாப்பிடலான்னு வந்தேன். பக்கத்துல இவரு உட்காந்துக்கிறாரு. என்ன ஒரு காதல் ஜோடி தெரியுமா? இவங்க சைக்கிள் கேரியர்ல இந்த பக்கம் ஆட, அவங்க அந்த பக்கம் ஆட. என்ன லேடிஸ் எப்ப பார்த்தாலும் கலாய்க்கிறீங்கன்னு சொல்லிட்டு அக்கா ஒரு ஸ்கிட் அடிச்சு முறுக்க நான் விட்டுரு, நான் இன்ஸ்டா பக்கமே வர மாட்டேன், நீங்க டெலிட் பண்ணிட்டு போயிடுறேன் ப்ளீஸ்ண்ணா. உங்க திறமைகளாம் நீங்க ரயில்வே ட்ராக் பக்கத்துல ஆடக்கூடாதுண்ணா. இசை எங்க இசை, எதுல இசை? பரோட்டா தட்டுல கூட இசைங்க. பகல் ஃபுல்லா வெயிலே சுத்துறோம், போனு கொதிச்சு அயன் பாக்ஸ் மாதிரி ஆயிடக்கூடாதுன்றதுக்காக அதுக்கு ஒரு குடம் வாங்கி போட்டுருக்க. முன்னாடி ஆடுறேன் ஏதோ சின்ன பையன் அறியாத வயசு தெரியாம பண்ணலான்றா, பின்னாடி தாடி வச்சு கேடி ஸ்லாப் மால என்ன பண்ணுகிறாரு? சிசிலி குட்டிர தேப்பப்பட்டி பாட்டி தள்ளற முக்காப்பட்டி சிசிலி. உனக்கு சாமி வேஷம் போட்டு கழுத்து மேல ஏறி உட்கார வச்சா மண்டை மேலே கொட்டினுக்கிறேன். இயற்கையை பாதுகாக்கணும் தாங்க, அதுக்குன்னு மாங்காய் பிஞ்சோட தூக்கி போனா எப்படி? அந்த பிஞ்சை அறுத்து குத்துட்டு போறது. சார் நாங்களாம் லாரியை பார்த்தாலே ஆடுவோம் சார், இப்படி ஹாரன் அடிச்சீங்கன்னா அளவு சாப்பாடா எல்லாருக்கும் வச்சுன்னு வர சொன்னா அண்டாண்டா வச்சுன்னு வர்றாரு அவரு. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. அத சொன்ன விஷயம் தான் சரிதான் பிரதர், ஆனா மூஞ்சிக்கு நேரா சொல்லிடக்கூடாது, அதுதான் பெரிய தப்பு. பாத்தீங்களா பின்மண்டை வீங்கிருச்சா? இப்ப 4 வருஷம் முடிஞ்சு சந்தோஷமா 1 வருஷம் தான் முடிஞ்சது. வணக்கம், நான் தான் வெந்தயம். ஓஹோ, வெந்தயத்தை பத்தி பேச போறதால வெந்தய வேஷம். அப்ப பூசணிக்காவை பத்தி பேசுனா நம்ம என்ன 10 உசுராகுதே, ஒண்ணு கழட்டி போட்ட இன்னொரு மாட்டிக்கிறதுக்கு கால எடுத்து உள்ள வைனா. யாராச்சும் இவங்களை திட்டினீங்கன்னா நான் வெறி கொண்டு எழுந்து வருவேன். நேரத்தை எப்படி பயன்படுத்தணும்னு ஆண்டி கிட்ட தான் கத்துக்கணும். இங்கேயும் ஒருத்தர் நேரத்தை பயன்படுத்துறாரு. அப்புறம் அவரும் கொஞ்சம் கொஞ்சம்னா எவ்வளவுதான் கொஞ்சம் சார், எவ்வளவுதான் கொஞ்சமா போடுவாரு. பிறந்த நாள் செலிப்ரேஷன் அப்படியே வந்து இப்படியே போயிருச்சு சார். அம்மாவுக்கு புள்ள சொல்லி கொடுக்கறதுக்கெல்லாம் ஒரு பெரிய வராங்க, ஆனா என்ன ஒழுங்கா சொல்லி கொடுக்கணும். நல்ல பெரிய உழைப்பாளி தான், பார்க்கும் போதே தெரியுது. ஆனா என் உழைப்பாளிக்கு சைடு கால ஒதுங்குது. உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்க ஊர். அந்த சுண்டேலி பைய கார்ல வந்து விழுந்தது கூட பிரச்சனை இல்லை, அவன் வியூவை பார்த்து என்ஜாய் பண்ண வரான். பாத்தீங்களா? சும்மா உள்ள போகும்போது சாதாரண அக்காவா போனாங்க, வெளியே வரும்போதும் சாதாரண அக்காவா தான் வந்தாங்க. கூலிங் கிளாஸ் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா. கடைக்காரர்கிட்ட போயிட்டு கேள்வி ஒண்ணு கேட்டான், மிரண்டு போயிட்டேன். 1/2 லிட்டர் உளுந்த பருப்பு கொடுங்க. கிலோ தான் வருமோ? அப்போ ஒரு 1.5 கிலோ பாம் ஆயில் கொடுங்க. வண்டிலாம் பார்க்க லைட்டிங் நல்லா மாசா தான் இருக்குது. என்ன ஒரு நாளைக்கு ஒரு பேட்டரி மாத்தணும் போலயே. காதல் ஜோடிகளா? சரி சரி, நல்லா இருக்குது நல்லா இருக்குது. இல்ல இன்னும் என்ன நல்லா பார்க்க வேண்டியது இருக்குதோ. அவர் இப்படி இருக்கத்த அவங்க அம்மா அக்செப்ட் பண்ணிக்கிறது கூட இருக்கட்டும், படுதாவில ஓட்ட போறது எப்படி அக்செப்ட் பண்ணாங்க? என்னது இது வினோதமா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல எப்படி ஒரு கல்ச்சர் இருக்குது அந்த மாதிரி மெக்சிகோ நாட்டுல பயன்படுத்துற கல்ச்சர் இது. டிரான்சிஷன் அப்படி ஒரு, நான் பேசவே வேணாம், நீங்க பாத்துட்டு வாங்க. ராம் ராம் பாய். இந்த ஹெல்மெட் புடி, நான் போயிடலாம் கிளம்பி. எல்லா நாயும் வெறி கொண்டு பாத்துனது, மணி 12ஆவதுண்ணா. அந்த தாத்தா எங்க இருந்து வராருன்னே தெரியல, திடீர்னு டயர் உள்ள இருந்து பூந்து வெளியே வராருங்க.